Hello guys, வணக்கம் இது உங்கள் ஃப்ரெஷ் கேமிங் நம்ம உங்கள் ஃப்ரெஷ் மொமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணலையா, உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், Realme C11 அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த செல்லை வாங்க போகிறவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க கைஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம Realme C11 பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ எப்போயுமே கொடுக்குற மாதிரி மஞ்சள் கலர்லலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு ரெண்டு சைட்லேயுமே Realme C11 தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 6.5 இன்ச்சு கொண்ட ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்டு 13 MP டுவல் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் குவாலிட்டி. அண்டு மீடியாடெக்குடைய ஹீலியோ G35 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து Realme Narzo 10A விட பெரிய ப்ராசஸராக, செம்ம பவர்ஃபுல்லான ப்ராசஸராக அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட் தான். ஸோ இப்போ நம்ம பொறுமையாக பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஹே வெல்கம் டு தி Realme ஃபேமிலி அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம போவோம். ஸோ உள்ளார ஆசையாக கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அதுதான் இல்லை. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கும் பதிலாக யூசர் மேனுவல் அண்டு வாரண்டி கார்டு தந்துருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ அதுக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. நல்ல விஷயம்தான், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மொபைல். ஸோ இந்த மொபைலை கையில் எடுத்தோடனே என்னமோ எனக்கு ஒரு பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. குட்டி மொபைலை யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு பெரிய மொபைல் கையில் எடுத்தோன்னே அந்த மாதிரி இருக்கோ என்னமோ தெரியல. அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராக தரமாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம ஊரம் வச்சுருவோம். ஸோ அடுத்தது என்னென்னலாம் பாக்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்தது பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா USB Type-Cன்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லை, மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் தான் மைக்ரோ USB வச்சு தேய்ச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஓரியோஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோனோட ஃபிசிக்கல் ஓரியோஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ ரைட் சைடுன்னு பார்க்குறப்ப வால்யூம் கீஸ், அதுக்கு கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் தந்திருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 SIM + 1 மெமரி கார்டுங்கிறதுல. ஸோ மேலே வந்து மொட்டை தலை மாதிரி மொட்டையாக எதுவுமே இல்லை. கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக், அதுக்கப்புறமேட்டு மைக், அதுக்கு பக்கத்தில் மைக்ரோ USB போர்ட், அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஓரியோலாம் பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் மொபைலு. ஸோ இப்போ நம்ம மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு இருக்குது டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப 6.5 இன்ச்சு கொண்ட ஒரு HD+ ரெசல்யூஷனில் உள்ள டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குன்னே சொல்லலாம். பட் பிரைட்னஸ் லெவல் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம் இன்டோரில். அவுட்டோரில் நான் செக் பண்ணி பார்க்கல, செக் பண்ணால் உங்களுக்கு சொல்கிறேன். அது அப்புறமேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன். ஸோ டிசைன்னு பார்க்குறப்ப ரிச் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கிளாசிக் லுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேமரா கட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அது இந்த கர்வ்ஸ் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க மொபைலில். இதுக்கு பெரிய பாராட்டு ரியல்மிக்கு. நல்லா இருக்குது டிசைன் குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. அடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா. ஸோ ரியர் கேமரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 13+2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து 5 MP ஃப்ரண்ட் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரியர் கேமராலேருந்தே வருவோம். ஸோ ரியர் கேமரா வந்து 13+2, அதாவது ப்ரைமரி கேமரா 13, செகண்டரி கேமரா 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டாவது கேமரா எது கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ இதில் வர்ற ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்களே பார்த்து உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ரொம்ப அநியாயத்துக்கு கம்மின்லாம் சொல்ல முடியாது, டீசெண்டாக கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேமராவுக்கு வருவோம். ஸோ 5 MBயை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது இந்த கேமரா. இதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ரியல்மி. இதில் இப்போ வர்ற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் டீட்டெயிலிங் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நல்லா பண்ணியிருக்காங்க ரியல்மி ஃப்ரண்ட் கேமரா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். கேமரா ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே இருக்குது, ஃப்ரண்ட் கேமராலேருந்து வர்ற ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பேட்ரி. ஸோ பேட்ரின்னு வர்றப்ப 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அவரேஜான யூசேஜுக்கு கிட்டத்தட்ட 1.5 நாள் வருது 100% சார்ஜ் போட்டிங்கன்னா. அதே மாதிரி ஹெவி யூசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாள் கிட்டத்தட்ட தாக்கு பிடிக்குது. இது ரொம்பவே ஒரு சூப்பர் பேட்டரின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியாடெக் ஹீலியோ G35 அப்படிங்கிற ப்ராசஸரை செலுத்திருக்காங்க. இது ரொம்ப பவர்ஃபுல் ப்ராசஸரும் இல்லை, லோவஸ்ட் ப்ராசஸரும் இல்லை, ஓரளவுக்கு டீசென்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ அவரேஜ் யூசேஜுக்கு பக்கான்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஹெவி கிராஃபிக்ஸ் கேம்ஸ் விளையாண்டாலோ இல்லை ஹெவியாக மல்டி டாஸ்கிங் பண்ணாலோ உங்கள் மொபைல் ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் உங்கள் மொபைல் லேக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ப்ராசஸர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டான யூசேஜ் உள்ள ப்ராசஸர். ஸோ நீங்கள் ஹெவி கேம்ஸ்லாம் நீங்கள் இதில் ஹெவி கேம்ஸ்லாம் விளையாடணுன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு செட் ஆகாது, அதை இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ ஓவரால் இப்போ நம்ம வேரியண்ட்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ வேரியண்ட்டுன்னு பார்க்குறப்ப 2GB RAM 32GB ரோம் வந்து 7500 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரேஜ் கேமரா, அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், பெரிய டிஸ்பிளே அண்ட் பெரிய பேட்ரி எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னா கண்ணை மூட்டு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஆனால் எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு சூப்பரான கேமரா வேணும் அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு வேண்டாம். ஸோ இதை நீங்கள் தவிர்த்து வேறு ஏதாச்சும் மொபைல் நீங்கள் போய் செக் பண்ணி அதை வாங்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட எந்த இணையதளத்தில் வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் பர்வேஷ். பை கைஸ்.